அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த காலை பொழுதின் பலத்தை காண்பதற்கு கிருபை கொடுத்த உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கியிருப்பதாக. ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளில் நாம் கிறிஸ்துவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் நமக்கு என்ன சித்தத்தை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்? அவருடைய சித்தம் என்ன? மத்தேயு 7வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம் என்றால், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லுகிறார். பரலோகத்திற்கு செல்வதற்கு கூட அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய சித்தம் என்ன? வேதம் சொல்லுகிறது, நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று அவர் சித்தமாய் இருக்கிறார். நாம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர் சித்தமாய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4 வாசிப்போம் என்றால், நாம் எல்லோரும் சத்தியத்தை அறியும் அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவ சித்தம் நிறைவேறும்படி நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5:30 வாசிப்போம் என்றால், நான் என் சுய சித்தத்தை தேடாமல் என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது என்று ஆண்டவரே சொல்லுகிறார். அவரை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்ய விரும்புகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, யோவான் 5:40 வாசிப்போம் என்றால், அப்படி இருந்தும் உங்களுக்குள் ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனது இல்லை என்று சொல்லுகிறார். இவ்வளவு கண்டிப்பான போதகத்தை நாம் கேட்டு இருந்தோம். நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும் என்று விரும்பினால் நாம் அவரிடத்தில் செல்ல வேண்டும். ஆனால் நாமோ அவரிடத்தில் செல்வது இல்லை. ஆனால் நமக்கு ஜீவன் வேண்டும் என்று விரும்புகிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தின் பலன் நமக்கு எந்த அனுபவத்தை கொடுக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாள் ஜீவிதத்திலேயும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை எந்த அளவுக்கு பலப்படுத்துகிறார் என்பதை யோசித்து பார்த்தால், மிகுந்த ஒரு பலவீனமான கொள்கைக்குள்ளாக நாம் வாழ்ந்து வருகிறோம் என்பது மிகவும் தெளிவாக நமக்கு வெளிப்படையாக காண்பிக்கப்பட்டு இருக்கிறது. அங்கு அவர் சொல்லுகிறார், ஆமோஸ் 9:4 வாசிப்போம் என்றால், அவர்கள் தங்கள் சத்துருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட பட்டயத்திற்கு நான் கட்டளையிட்டு என் கண்களை அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கே வைப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் தேவனை தேடுகிற அனுபவம் நாம் ஏதோ ஒரு ஆதாயத்திற்கென்று தேடுகிற அனுபவமாக இல்லாமல், அவருடைய சித்தம் அறிந்த பிள்ளைகளாக அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அந்த சித்தத்துக்கேற்றபடி நாம் அவரை தேட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
அப்படி தேடாத பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவர்கள் சத்துருவின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கப்படும் போதும் கூட தேவன் தம்முடைய கரத்தை நன்மைக்காக நீட்டாமல் தீமைக்காக நீட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கேற்ற நல்ல ஈவுகளை பெற்றுக்கொண்டு அதற்கான ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமென்றால் அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அவருக்கு முன்பாக அவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்ய நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருக்கு பிரியமானது என்ன என்று வேதாகமத்தில் தேடுங்கள். அவர் எதை அவருக்கு சித்தமானது, அவருக்கு பிரியமானது என்று நமக்கு வேதத்தில் சொல்லி இருக்கிறாரோ அதை தேடுவோம், தேடி கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிக்கும் பட்சத்தில் நாம் அவர் சித்தத்தை அறிந்தவர்களாக அவருக்குள் ஈர்க்கப்படுவோம். அப்படிப்பட்ட வல்லமையை தேவன் நமக்கு கொடுக்குமாறு என்று நாம் இனிமேல் கெஞ்சாமல் அவருடைய சித்தத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு தேடுகிற அனுபவத்தை நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருக்கென்று நாம் முன்னேறி நடப்போமா? அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்திருந்தாலும் உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து உமக்கேற்ற நல் பாதையிலே நாங்கள் நடப்பதற்கான பாக்கியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் அனைவருக்கும் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தையின்படி அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதன்படி நடப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.